Hello everyone, welcome to Mom's Secret. இன்னைக்கு ஒரு ஆர்கனைசேஷன் ஐடியா தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு பார்க்குற ஐட்டம் வந்து இந்த சின்ன ட்ராயர். ஸோ இது எதுக்கு யூஸாக இருக்கும்னா சின்ன சின்ன ஆக்சசரிஸ்லாம் போட்டு வைக்கிறதுக்காக இது யூஸாக இருக்கும். உங்களுக்கு எங்கே ஈஸியாக எடுக்க அக்சசபிளாக இருக்கும் அந்த இடத்துல வைங்க. ஸ்கூலுக்கு போகும்போது இல்லைனா ஆஃபீஸ் போகும்போது பார்த்திங்கன்னா நம்ம வந்து இயர்ரிங்ஸ் கிளச்சஸ்லாம் தேடணுன்னு அவசியம் கிடையாது. நம்ம இங்கே ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோன்னா இதுலேருந்து ஈஸியாக நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஷெல்ஃப் லைனர். நான் வந்து ஷெல்ஃபில் வந்து டிஷ்யூ யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ திங்ஸ்லாம் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா டிஷ்யூ வந்து கிழிஞ்சிடும் ஆர்எல்ஸ் வந்து கொஞ்சம் மாதிரி மெஸ்ஸியாக ஃபீல் பண்ணுவேன். ஸோ இந்த லைனர் நான் ட்ரை பண்ணேன். ஸோ இது எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. லைனர் யூஸ் பண்ணி அது மேலே நீங்கள் பொருள் வச்சிங்கன்னா அது நல்லா ஸ்டிஃபாக நிற்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ரெக்டாங்குலர் பாக்ஸ். இது வந்து ஸ்பூன் கத்தி இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த 5 ஹூக் ஹேங்கர். இதில் வந்து நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன்னா சிசர், அதுக்கப்புறம் கிரேட்டர் இதெல்லாமே ஹேங் பண்ணுறதுக்காக இதை நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும் அண்ட் ஈஸியாக இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்க்குற ஐட்டம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்னே சொல்லலாம். ஃப்ரிட்ஜ் லைனர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நார்மலாக நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கிற திங்ஸ்னால பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் அடிக்கடி குப்பையாயிடும். ஸோ நம்ம அந்த ட்ரே இது எல்லாத்தையும் நம்ம எடுத்து நம்ம வாஷ் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த லைனர் யூஸ் பண்ணி நீங்கள் அது மேலே திங்ஸ் வச்சிங்கன்னா இந்த லைனர் மேலே மட்டும்தான் குப்பையாக இருக்கும். ஸோ நீங்கள் லைனர் மட்டும் எடுத்து வாஷ் பண்ணலாம் அண்ட் ஃப்ரிட்ஜ் நீட்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் பிளாஸ்டிக் ஸ்டோரேஜ் ரேக் எடுத்திருக்கேன். ஸோ இதில் நார்மலாக பார்த்தீங்கன்னா ஃபைல் ஸ்டோர் பண்ணுறதுக்காக இது யூஸ் பண்ணுவாங்க. பட் நான் இன்றைக்கி எதுக்கு நான் யூஸ் பண்ண போகிறேன்னா என்னோடய ஃப்ரிட்ஜில் வந்து நிறைய சாஸ் பாட்டில்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதை ஸ்டோர் பண்ணுறதுக்காக இதை நான் எடுத்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட் ரேக்கில் பார்த்திங்கன்னா நான் சீஸ் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ செகண்ட் ரேக்கில் ஃபுல்லாக நான் சாஸ் பாட்டில், அதுக்கப்புறம் சிரப் இது எல்லாத்தையும் வந்து நான் ஸ்டோர் பண்ண போகிறேன்.
இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதே மாதிரி நான் நிறைய வீடியோ அப்லோட் பண்ணணுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.